தென் அமெரிக்காவில் காலத்தை கடந்த ஒரு இடம் இருக்கிறது. அமேசான் மலைக்காடுகள். உயிர்களின் மையமாக விளங்கும் இந்த இடம் தனக்குள் அதிகப்படியான ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த காட்டுப்பகுதிக்குள் இன்னும் மனித காலடி தடங்கள் பதியப்படாத இடங்கள் அநேகம் உண்டு. இன்று இப்படி மனித கண்களுக்கு புலப்படாத இந்த காற்றுக்குள் நாம் ஒரு பயணம் செய்வோமா? என்னோடு தொடர்ந்து இந்த காணொளியில் இணைந்திருங்கள். $5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்களுக்கு மேல் பறந்து விரிந்த இந்த அமேசான் மலைக்காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டிருந்தாலும் இன்று கூட 10 முதல் 15% வரையிலான காட்டுப்பகுதி மனித கண்களுக்கு புலப்படாதவைகளாயிருக்கின்றன. ஏன் இங்கு யாரும் செல்லவில்லையா என்ற கேள்வி நமக்கு எழும்போது அதற்கான விடை, முதலில் இயற்கையே இந்த காற்றுக்குள் மனிதன் செல்வதை தடை செய்கிறது. ஏனென்றால் அமேசான் மலைக்காடுகளுக்குள் மற்ற இடங்களில் இருக்கும் மரத்தின் அடர்த்தியை விட இந்த குறிப்பிட்ட சில இடங்களில் மரங்கள் அதிக அளவிலான அடர்த்தியோடு காணப்படுகின்றன. இங்கு நாம் ட்ரோன்களை வானத்தில் பறக்கவிட்டாலும் கூட இந்த ட்ரோன்களால் கூட இந்த காற்றுக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாதவைகளாய் இருக்கிறது. இதோடு கூட சுற்றுச்சூழல் அபாயங்களும் இருக்கிறது. அதாவது விஷ பாம்புகள், அங்கு நோய்களை பரப்பும் பயங்கரமான கொசுக்கள், மேலும் மக்கள் இதுவரையிலும் பார்த்திராத அரிய வகை ஆபத்தான உயிரினங்களும் அங்கு இருக்கின்றன. அதோடு கூட பழங்குடியின மக்கள் இந்த காட்டுப்பகுதிக்குள் உயிர் வாழ்வதால் அங்கிருக்கும் அரசாங்கம் மனிதன் இதற்குள் ஆராய்ச்சி சென்றால் அவர்களுக்கும் அங்கிருக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்று அரசாங்கம் இங்கு ஆராய்ச்சி செய்வதை அதிக அளவிலே தடை செய்திருக்கிறார்கள். There is an enormous wealth of biodiversity in the collection of the National Institute for the Research of the Amazon, but there is still much more to be discovered in the jungle. And researchers say that as the forest gets destroyed, there is a risk that many species are being lost even before they have been described by scientists. இப்படி மனித காலடி தடம் படாத மறைந்திருக்கும் ரகசியமான அமேசான் மலை காட்டுப்பகுதிகளுக்குள் என்ன இருக்கக்கூடும் என்னும் ஆர்வம் ஆராய்ச்சியாளர்களை பல காலங்களாய் யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆய்வாளர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் இந்த காட்டுப்பகுதியையும் இதற்குள் இருக்கும் மரங்களையும் விலங்குகளையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இதுவரையிலும் இங்கு புழுக்கள் முதல் பெரிய வினோதமான விலங்குகள் வரை இனம் புரியாத அநேக உயிரினங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் மனிதர்கள் இதுவரையிலும் கண்டுபிடித்தது ஒரு 10 முதல் 15% வரையிலான உயிரினங்கள் மட்டுமே இருக்கலாம். 80% உயிரினங்கள் இதுவரையிலும் நாம் பார்த்திராதவைகளாய், அது என்னவென்றே தெரியாதவைகளாய் இருக்கக்கூடும் எனவும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதோடு கூட இந்த மறைந்திருக்கும் காட்டுப்பகுதிகளுக்குள் சில மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் இருப்பதாய் சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு உயிர்கொல்லியாய் காணப்படும் சில அரிய வகை நோய்களுக்கு, அதாவது இன்று வரையிலும் தீர்வு காணப்படாத நோய்களுக்கு கூட இந்த மறைந்திருக்கும் காட்டுப்பகுதிகளுக்குள் இதற்கான தீர்வு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதோடு கூட இங்கு மனிதர்கள் ஏற்கனவே வாழ்ந்ததற்கு சில பண்டைய நாகரீகங்களை சார்ந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இதற்கான சில வரைபடங்களும் காணப்படுகிறது. இப்படி சிலர் ஆராய்ச்சி செய்ய உள்ளே நுழைந்த போது தீவிரமான ஆபத்துகளை சந்தித்தார்கள். சிலர் இந்த காட்டுப்பகுதிகளுக்குள் நுழைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வரவே இல்லை. 2011ஆம் ஆண்டில் ஒரு ஆராய்ச்சியின் குழு இந்த காட்டுப்பகுதிகளுக்குள் சென்றபோது இங்க இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து வருகிற வாசனையினால் அவர்கள் மதிமயங்கி இந்த காட்டிற்குள்ளேயே துளைந்து போனதாகவும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது. மனிதன் எப்பொழுதுமே இயற்கையில் மறைந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க விரும்புகிறான். அமேசான் மலை காடுகளும் கூட தனக்குள் இப்படிப்பட்ட சில பொக்கிஷங்களை மனித கண்களிலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறது.
இந்த இடங்களுக்குள் மனித நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருப்பதாக நம்பப்படுகிறதுனால் ஒருவேளை ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய இந்த மருந்துகளை கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னால் இது அறிவியலையும் மருத்துவ வரலாற்றையும் மாற்றி எழுதக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை நாம் இங்கு செல்வதனால் அங்கு இருக்கக்கூடிய இயற்கைக்கோ அங்கு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கோ அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடியின மக்களுக்கோ ஒருவேளை நம்மால் ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் நாம் அங்கு நுழையாமல் இருப்பதே சிறந்தது என்று சிலர் நம்புகிறார்கள். சில நேரங்களில் நம் கண்களுக்கு புலப்படாத ரகசியங்களை அறிந்து கொள்ள முயற்சிப்பதை விட அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே இயற்கைக்கும் நமக்கும் மிகவும் நல்லது என சில ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாயிருக்கிறது. அமேசான் மலைக்காடுகள் இன்றும் எத்தனையோ மர்மங்களை மனித கண்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறது. இன்றைய உலகத்தில் எதையாவது கண்டுபிடிக்க மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த காட்டுப்பகுதிகளுக்குள் நாம் நுழைந்து ஆராய்ச்சி செய்வது அவசியமா? இல்லை என்றால் இயற்கையே இதை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளட்டும், அதுதான் இயற்கைக்கு நல்லது என நினைக்கிறீர்களா? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நேச்சர் எலிவேட்டட் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.